சொல்லுங்க. கனி யோசிக்கணும். சொல்லுங்க ப்ரோ. நான் வந்து இனிமே பிக் பாஸ் பார்க்க மாட்டேன் bro. அவ்வளவுதான் bro. ஓகே. நீங்க இப்ப சரி ஓகே. அவர் ரிட்டைர்மெண்ட் அதாவது பிக் பாஸ்ல இருந்து இத அறிவிப்பாருன்னு நீங்க முன்னாடியே யோசிச்சது உண்டா? இல்ல உம், இல்ல, நிறைய கமல் ஃபேன்ஸ் வந்து அது நல்லதுதான் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா எனக்கு வந்து அவர் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எல்லா ஃபேன்ஸுமே அதை வந்து ஓகே அவர் வந்து இது பண்ணா நெகட்டிவ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எனக்கு பிக் பாஸ்னாலே அது நான் கமல் தான் அப்படின்ற மாதிரி. நான் 7 சீசன் பார்த்ததுக்கு காரணமே கமல் சார் தான். அதனால அவர் இல்லாத பிக் பாஸ்லாம் பார்க்க மாட்டேன். ஆ, உங்களோட இது இப்பதான் புரியுது. பட் சொல்லுங்க. கனி சொல்லுங்க இப்பதான் ப்ரோ. கனி தெரியும். கனி இப்பதான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். இவன் என்னன்னா கமல் சார் காண்டி பாப்பீங்க. என்ன இல்ல சொல்ல? இல்ல இல்ல எனக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல யாரை வச்சுமே என்னால பார்க்க முடியல ப்ரோ. ஆக்சுவலா பிக் பாஸ்னாலே அது எனக்கு கமல் சார் தான். அந்த இடத்துல யார் இருந்தாலுமே எனக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு ஆளே இல்ல. யாரை போட போறாங்கன்னு தெரியல. அது வந்து அக்செப்டபிளே இல்லை எனக்கு. அவ்வளவுதான். ஓகே. கனி ஒரு நிமிஷம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த கமல்ஹாசன் மாதிரி பவர்ஃபுல் ஆளுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் வேலிட் தான். ஆனா கமல் சார் எல்லாமே வந்து ஒரு சீசன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து எஸ்டிஆர்னு ஒரு பர்சன் வந்து நடத்தி முடிச்சிருக்காரு. நான் அதையும் நம்ம வந்து கன்சிடர் நடத்திருக்காரு. பண்ணீங்களா அது வந்து அது மாதிரி. டிவில வரல ப்ரோ. அது ஓடிடில தானே வந்துச்சு. ஆமா, இப்போ போன சீசனும் ஓடிட்டுல வந்துட்டு அது டிவில இல்ல வருமே. போன சீசன் ஒன் ஹவர் டிவிலே வந்துச்சு. போடுறாங்களே. இல்ல செம்பு பண்ண சீசன் வந்து டிவில வரல. ஓடிடில மட்டும் தான் வந்துருக்கு. இல்ல ஓடிடி டிவி டஸ்ட் மேட்டர். அது வந்து ஷோ ரீச் ஆச்சா அந்த அதுதான் மேட்டர். சீசன் பெருசா ரீச் ஆகவே இல்லையே கனி ஓடிடில. கனி அது இங்க எப்படி ரீச் பாரு. ஆகுது? அது ரீச் ஆகலையா? அது ரீச் ஆனங்காட்டி எங்க தான் வீட்ல இப்ப எல்லாம் வந்து யாருமே பார்க்கல அந்த கனி சீசன். இங்க இப்போ வந்து கனி இங்க வந்து எங்க வீட்ல சிரிக்காத. எல்லாம் அந்த சீசன் யாருமே கமல பார்க்கல. கொண்டுருவ பாரு. கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இருக்காத. கமல் பண்ண சீசன் தான் எல்லாரும் எங்க வீட்ல பாக்குறாங்க. அந்த ஏய், சிம்பு பண்ண நீ சீசன் தமிழ் பெருசா ஃபேன் தான் யாரும் பார்க்கல. ஒத்துக்க. ஐயா உங்க வீட்டுல ப்ரோ மட்டும் இல்ல கனி, ப்ரோ தமிழ்நாடே நிறைய பார்த்தாங்க. வீட்ல பார்க்கல ப்ரோ. எஸ்டிஆர் கனி சீசன் கனி யாருமே சொல்ல பார்க்கல. போற கனி. எனக்குன்னு ஒரு அங்க நிமிஷம் இருங்க, பிரச்சனை ஒரு நிமிஷம் பண்ணிட்டு இருங்க, இருக்க. ஒருத்தர வந்து பேசுங்க, ஒருத்தர பெருசா பேசுங்க. பெருசா யாருமே பார்க்கல ப்ரோ. இருங்க ஒருத்தர பேசு கனி. இப்ப என்னன்னா கமல் சார் வந்து உங்க வீட்டுல மட்டும் பார்க்கல, தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தாங்க. அது ஒரு உண்மைதான். ஆக்சுவலா ஆனா கமல் சார் அதுக்காக ஷோ கமல் சார் வந்து பண்ண பிக் சீசன் பாஸ் அளவுக்கு வந்து எஸ்டிஆர் பண்ண சீசன் நீங்க வேணா எதுல வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு அது ரீச் ஆகவே இல்லை. அவ்வளவா பார்க்கல. ஆடியன்ஸே கம்மி எஸ்டிஆர் பண்ண அப்படி சீசன். அப்படி சொல்றீங்க. ஆனா நான் வந்து ப்ரூஃப் கூட எடுத்து போடுறேன். அந்த அல்டிமேட் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அது ஹிட் ஆனங்காட்டி தான் ஒன் ஹவர் ஷோ வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய 3 சீசனும் பயங்கரமா ரீச் ஆச்சு. அந்த ஷோ வந்து ஹிட்டால் சொல்லவே முடியாது. எஸ்டிஆர் அவர்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாரு. அவர் வந்து அது லேர்ன் பண்ணிட்டாரு. ஸோ ரேதர் தேன் அப்கமிங் சீசன்ல அவரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அவர் பெட்டரா பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஒருத்தரே இங்க வந்து ஜாம்பான இருக்க முடியாது. ஓகே, இது வந்து மாற்றம் ஒன்னே மாறாதது. அதனால மத்தவங்களுக்கும் பண்ணி பார்க்கணும். பார்த்துதான் தெரியும். நம்ம ஒருத்தரே இவங்கதான் இல்ல இந்த இவங்கதான் சீசன்ல பண்ணுவாங்கன்னா இந்த அது சீசன்ல வாய்ப்பே தெரிஞ்சு கிடையாது. போயிடும் ப்ரோ. இல்ல இந்த சீசன்ல தெரிஞ்சு போயிடும் கமலஹாசன் வந்து நல்ல ஹோஸ்டா இல்ல இப்ப பண்றவங்க நல்ல ஹோஸ்டான்னு. ஓகே, இப்ப அது இந்த சீசன் வரட்டுமே வரும்போது தெரிஞ்சு போயிடும். வரட்டுமே வரதுக்கு சரி முன்னாடி ஆமா ஆமா சரி வரட்டும். கனி. இவன் கேக்குறேன். இல்ல கனி வந்து வரட்டும் வரட்டும். வந்ததுக்கு கமலஹாசன் அப்புறம் fan சரியா? பார்ப்போம். அவன் வந்து ஒரு விஷயம் திணிப்பான். ஒரு நிமிஷங்க கனி புரியுது. இவன் வந்து ஒருத்தர் வந்து பண்ணி வச்சு பார்க்கணும். அவங்க பாக்குறதுக்கு முதல்லயே நம்ம ஹல்கன்விசி அவங்களால முடியாது, இவங்க தான் பண்ண ஆமா முடியும் ஆமா. அவன் வந்து இல்ல எப்படி சொல்ல பார்க்கவே முடியும்? மாட்டாங்க. நிறைய ஹல்கன்விசி ஆடியன்ஸ் வந்து இத கமல்னாலதான் பார்த்தது. ஹல்கன்விசி கனி. நிறைய இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா எல்லாம் வந்து இந்த ஷோ பாக்குறதுக்கு காரணமே கமல் ப்ரோ பார்க்க பண்றாருன்றதுனால மாட்டாங்கன்னு பார்த்தாங்க. எப்படி என்ன ப்ரோ ஷோ உறுதியா பார்க்க மாட்டாங்க. சொல்றீங்க? பார்க்கறது பார்க்க பார்க்க மாட்டாங்க சரியா? மாட்டாங்கன்னு அப்படி சொல்லவே ஒரு முடியாது நிமிஷம் ப்ரோ. சரியா? இல்ல ஒரு இந்த நிமிஷம் ஷோ கனி இருங்க வந்து கனி. நிறைய பேர் பாக்குறதுக்கு காரணமே கமல் சார் தான். ஐயா அங்க பாருங்க, காரணமே இருக்கட்டு எல்லாமே இருக்கட்டும். என்னன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து சீசனு பண்ணவே விடாம இவங்க பண்ண மாட்டாங்க, இவங்க லாய்க்கு இல்லாம ஹல்கன்விசி ஒரு மூணு மூணு அப்படி சொல்லல ப்ரோ. வீக்காவது அது பாருங்க. யாரு கண்டிப்பா அப்ப பண்ணாலும் சொல்லுங்க. அதுக்கு இந்த ரீச் இருக்காது. பண்ணவே நீங்க இல்ல வேணா எப்படி பார்க்க தானே சொல்றீங்க? போறீங்க. இந்த 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 சீசன் பண்ணட்டும். அந்த ப்ரோ ரீச் ப்ரோ இருக்கான்னு மட்டும் நீங்க நீங்களே சரி நீங்க பாருங்க. ப்ரோ அப்படி சொல்லலையே, நீங்க சரி அப்படி சொல்லலையே. வந்து ப்ரோ. கமல் தவிர வேற யாரும் பண்ண முடியாது, கமல் தான் வச்சு பார்க்க முடியும்ட்டீங்களா? கனி அப்படி இல்ல. நான் எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி அவர் இடத்துல யாருமே வச்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு யாருமே இங்க ஓகே. ஒருத்தான ஆளே சரி கிடையாது. கனி. கமல் அவருக்கு இருக்க கமல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஹோஸ்ட் தான் கனி. அவருக்கு சரி இருக்கிற ஒத்துவிடுங்க நீ இப்போ. அவருக்கு இருக்கிற 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு இருக்க மெச்சூரிட்டி, அவருக்கு இருக்க பக்குவம் எல்லாம் இங்க யாருக்குமே கிடையாது. அங்க அங்க இருங்க இருங்க ஒரே நிமிஷம். கமல் சார் எந்த வருஷம் பிறந்தாரோ அதே வருஷத்துல எஸ்டிஆர் பிறந்தா அவருக்கும் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும்.
அவர் வந்து ரொம்ப தள்ளி பண்ணிட்டாரு. அதான் சொல்றேன், எஸ்டிஆர் தான் வந்து பண்ண மாட்டாரு ப்ரோ. இன்னொரு விஷயம், எஸ்டிஆர் இப்ப இந்த சீசன் பண்ண போறது இல்ல. யார் சொன்னா எஸ்டிஆர் பண்றாருன்னு தெரியல. நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க, எஸ்டிஆர் பண்ண போறது இல்ல. ஓகே ப்ரோ, ஓகே அதை ப்ரோ. விட்டுருங்க. இன்கேஸ் பண்ணனாதான் அப்படியே எஸ்டிஆர் பண்ணா கூட எஸ்டிஆர் வந்து ஜாலியா பேசுறாங்க. அவர் ஒரு ரெஸ்பெக்டா பாக்கவே மாட்டாங்க. கண்டஸ்டன்டே அவர் ஜாலியா தான் பாப்பாங்க. சோ அந்த ஒரு இது இருக்காது. ஒரு பாஸ் ஓப்பனா சொல்ல போனா போன சீசன்ல கமல் சாரையுமே யாரும் அதிகபட்சமா ரெஸ்பெக்டா பாக்கல ப்ரோ. அந்த கண்டெஸ்டன்ட் ஒரு சிலர் அப்படிதான் பண்ணாங்க. அது கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருந்துச்சு. அது உண்மைதான். அப்போ நீங்க எப்படி அத அவரே எப்படி பண்றாங்கன்னா, சிம்புனா வச்சீங்களேன், இன்னும் மண்டகனமா பண்ணுவாங்க. வர்ற கண்டஸ்டன்ட் வந்து இன்னும் மண்டகனமா பண்ணுவாங்க. அது வரவங்களே யாரு வராங்கன்னு இன்னும் தெரியலையே ப்ரோ. வந்து அவங்க பண்ணும்போது இவர் எப்படி அப்படிதான் நெகட்டிவா வந்தா ரீச் ஆகலான்றதுக்காக கண்டஸ்டன்ட் எல்லாம் இப்ப அப்படிதான் பண்றாங்க. அதனால எஸ்டிஆர் பண்ணா எஸ்டிஆரே எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இது ஒரு ட்ரிக்கா பண்றாங்க இப்ப உள்ள கண்டஸ்டன்ஸ் எல்லாம். இல்ல இப்ப நீங்க பேசுறதும் ஒரு 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 ஸ்பெகுலேஷன் தான், நான் பேசுறதும் இதான். இப்ப எதுவுமே இன்னும் இன்டு ரியாலிட்டி வரல, ஓகேயா? ஆனா உங்களோட இதை நான் உங்களோட ரெஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா ஃபிளாப் ஆயிரும், அதை நம்புறேன் நான் முழுசா. இந்த சீசன் கண்டிப்பா ஃபிளாப் ஆகும்ன்றத உங்களோட ஆதங்கம் புரியுது. பட் அது வரதுக்கு அது ஃபிளாப் ஆயிடும், வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவோம். வந்து ஒத்து வராதுன்னு நம்ம எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? இப்போ முன்னாடி பண்ணதை விட இந்த சீசன் கண்டிப்பா அதை விட இது டிஆர்பி கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு இதை விட டவுன்ஃபால் தான் போகும் அந்த ஷோ. சரி, ஓகே ப்ரோ. எது வந்தாலும் பார்த்து தான் சொல்ல முடியும். பார்க்காம நம்மளா இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே சண்டை போட்டுக்கிட்டு கொல்ல வர கனி. இல்ல என்னோட இது, நம்ம பிக் பாஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்பேஸ்ல வந்து பேசுவோம் இதை பத்தி. பிக் பாஸ் டிஸ்கஷன் டெய்லியும் தான் இங்க நடக்கும். நம்ம டெய்லியுமே பேசுவோம். வார வாரம் நடக்கிறதையும் நம்ம பேசதான் போறோம். வார வாரம் பேசுவோம். அந்த சீசனே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பேசுவோம். கமல் சார் பண்ண சீசன் ஒர்க் அவுட் ஆனிச்சா, இப்போ இவரு இப்ப யார் பண்றாங்க அது நல்லா இருக்குன்னு பேசுவோம் ப்ரோ. வாங்க பேசுவோம். ஆல்வேஸ் வெல்கம், பேசுவோம் ப்ரோ. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பேசுறதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஒரே நிமிஷம் சுனில், ஒரே நிமிஷம் ப்ரோ. பேசுங்க ப்ரோ. டாக்டர் ப்ரோ அதான் ப்ரோ ஏதாவது கேள்விப்பட்டேன் கமல் சார் நிப்பாட்டிட்டாருன்னு. போன சீசன்ல வாங்கினேன் இதனாலயா இல்ல என்ன சிச்சுவேஷனா நிப்பாட்டினாரு? அவர் ஏதாச்சும் கமிட்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா? இல்ல இந்தியன் 3 எடுக்க போறாரா? படிக்க போறாரு. அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. அது இல்லாம அவருக்கு படங்கள் இருக்குல்ல, கல்கி 2 இருக்கு, தக் லைஃப் போயிட்டு இருக்காப்ல, அன்பறிவு படம் வேற இருக்கு, நிறைய இருக்குல்ல, அதனால போயிட்டாரு ப்ரோ. இப்ப என்ன தெரியுங்களா என்ன போயிட்டு இருக்குன்னா, இப்ப வந்து நம்ம இமாத் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, விஜய் சேதுபதினு போட்டிருந்தாரு. அப்புறம் எஸ்டிஆர் டாக், அப்ப வந்து சூர்யா டாக் இருக்கு. நீங்க விஜய் சேதுபதினா அந்த மாஸ்டர் செஃப் தமிழ் பாத்திருக்கீங்களா? நீங்க யாராச்சும் ஷோ மூவ் ஆகல, டிஆர்பி பெருசா இல்ல மூவ் ஆகல. அந்த ஷோ பாத்திருக்கீங்களா நீங்க? டிஆர்பி ஒரு ஷோ பாத்திருக்கேன். செஃப்பே வந்து ஒருத்தவங்க வந்து சரி நீங்க சரியா பண்ணல, நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா கூட இல்ல விஜய் சேதுபதியா தாங்கவே முடியாது, நெகட்டிவே சொல்ல மாட்டாரு. வந்து இல்ல பரவாயில்ல, நீங்க நல்லா பண்ணீங்க, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு. போன வாட்டி நல்லா பண்ணார்ல, இந்த வாட்டி விட்டுருங்க வேணா, அந்த மாதிரிலாம் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. சரியா? அவர் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா எதையுமே சொல்ல மாட்டாரு ஓப்பனா. அவர் வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு பாக்குறவர பிக் பாஸ் நீங்க கொண்டு வந்து அதை எப்படி நடத்துவீங்க? அது ரொம்ப கஷ்டம். பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும், எல்லாத்தையும் பாசிட்டிவ் மட்டும் தான் பேசணும், நெகட்டிவ் சொல்லவே கூடாது அப்படின்னா பிக் பாஸ் நடத்த முடியாது அவங்களால. ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லா பண்றது பூராமே நெகட்டிவ் தான் பண்ண போறாங்க. அப்படின்றப்போ நீங்க எப்படி பிக் பாஸ் நடத்துவீங்க வரைச்சுக்கிட்டு? அதான் வேற யாராச்சும் கொண்டு வரணும். கண்டிப்பா வந்து விஜய் சேதுபதியில கொண்டு வந்தா ரொம்ப இதாயிடும். என்ன சொல்றது, டிஆர்பி விடுங்க, உங்களுக்கு வந்து ஷோவே வந்து ரொம்ப இதாயி ரொம்ப வீக் ஆயிரும். என்ன எதுவுமே கேட்க மாட்டேன். இல்ல நீங்க யாரு போட்டாலுமே அந்த ஷோ நடத்துறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஏன்னா இது ஒரு பாட்டு போட்டியோ டான்ஸ் போட்டியோ கிடையாது. இது வந்து உங்களுக்கு பிடிக்கிற ஒரு கேரக்டர் எனக்கு பிடிக்காது, நடத்துறது கஷ்டம்னு ஊருக்கே தெரியும். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான நிறைய ஆங்கிள் இருந்து பார்க்கணும், எல்லாமே இருக்கு. பட் போன சீசன்ல நடந்த மிஸ்டேக்கே என்னன்னா, பட் எனக்கு இந்த சீசன் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய சீசன்ல கூட எனக்கு அவர் பேசுறதுல ஒரு சில இடத்துல எனக்கு நானே கமல் ஃபேனா இருந்தா கேளுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு, அவர்லாம் வந்து எல்லா சீசன்லயும் எங்கேயோ ஒரு இடத்துல தோணிட்டே தான் இருக்கு. அந்த அது வந்து எப்படி தெரியுமா, நம்ம பாக்குற பார்வை வேற, அவங்க பாக்குற பார்வை வேறையா தான் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, வந்து கொஞ்சம் பயஸ் காட்டார் அப்படின்னு சொல்லி சில இடத்துல தோணும். பட் ஆனா அடுத்த ஒரு 2-3 இதுல பார்க்கும்போது இல்ல அன்னைக்கு வந்து அந்த சிச்சுவேஷன்ல பேசிருக்காரு, இப்ப மாத்திட்டாரு, அவரோட ஸ்டாண்ட் இப்ப கரெக்டா வந்துட்டாரு சொல்லி அந்த மாதிரி தோணிருக்கு எனக்கு.
ஆனா போன சீசன்ல வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல அவர் வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன சொன்னாலுமே வந்து அது சரியாவே இல்ல, எல்லாமே ரொம்ப பயசாவே போயிட்டு இருந்துச்சு. கடைசி ஃபினாலே வரைக்கும் நீ கப்ப தூக்கி கொடுக்குற முன்னாடி வரைக்கும் அதான் நடந்துச்சு. அப்படின்ற போது அவ்வளவு பயசா போயிட்டு இருக்கும் போது அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க வந்து அதை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை இது பண்ணலாம், அதுல ரொம்ப ஓவர் பயஸ்ன்னு சொல்லி ஊருக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் there is no point in discussing that. இப்போ வந்து அவர் பின்னாடி இப்போ எடுத்த இப்போ வந்து இந்த ஒரு வருஷம் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அது தெரியல, இந்த வருஷம் மட்டும் இருக்கிறாரா இல்ல இது வேணாம்னு சொல்லி சொல்றாரான்னு தெரியல. பட் ஸ்டில் இஃப் இட் இஸ் அ பிரேக் ஐ வில் என்கரேஜ் தட் வெரி மச். காஸ் ஹி நீட்ஸ் டு டேக் தட் பிரேக். அவரோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இட்ஸ் a small break, let him take that break. ஏன்னா அவர் கமிட்மெண்ட்ஸ் முடிக்கணும். போன வாட்டி ஒரு வாட்டி ரொம்ப எடுத்துக்கிட்டாரு, அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். he doesn't need to like ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஷோ நடத்துறது, that is not needed. he has a lot of commitments. சொல்ற மாதிரி கல்கி இருக்கு, இந்தியன் 3 இருக்கு, தக் லைஃப் இருக்கு, ஹெச்வினத்தோட இன்னொரு படம் ஒன்று இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரக்கும் பொறுமையா. அன்பரியோட ஒரு படம் இருக்கு. ஸோ he has a very huge lineup. இந்த வருஷம் ஃபுல்லா பிரேக் எடுத்து let him finish off those. வேற ஏதாச்சும் எடுத்து அந்த ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா let someone else run it. நம்ம அதுக்குன்னு வந்து let's not talk like இல்ல அவர் மட்டும் தான் பண்ணணும். let him take his break, let him come back stronger. சரியா? it can't be like everyone can't be in their 100% whole life. கொஞ்சம் கீழே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கேன் கம் பேக் டு ஹிஸ் ஃபுல் பவர். ஏன்னா எனக்கு பிடிக்கும் அவர் வந்து 3-4லாம் அவர் இருந்த ஸ்ட்ரென்த், the way he presented people, way he told people ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கிளீனா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பயஸ்ன்றது ரொம்ப கம்மி தான் அந்த இடத்துல. 3-4லாம் I used to love him so much. நீங்க கரெக்ட் தான், பட் நீங்க அவர் மேல மட்டும் ப்ளேம் பண்றீங்க. ஆக்சுவலா அந்த டைரக்ஷன் ப்ரோ இல்ல ப்ரோ, அதெல்லாம் விடுறாங்க ப்ரோ. அதுக்கு பின்னாடி ஒரு அவ்வளவு பெரிய டீம் இருக்கு ப்ரோ. அவங்க சொல்லி கொடுக்கறத தான் இவர் சொல்லுவாரு. அது நீங்க வந்து இவர் ஷோவே அதிகமா பாக்குறதே கிடையாது. தனி ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம். நீங்க வந்து லாஸ்ட் சீசன் நீங்க வந்து ஃபுல் எபிசோட் பாத்தீங்கன்னா தெரியல, பட் இங்க இருக்கிற வந்து டாக்டர் ரஸ்டின் சரி வந்து 1 hour தான் பார்த்தேன் ப்ரோ. ஆக்சுவலா கமல் சாரே சீசன் பாக்குறது இல்ல, கமல் சாரே வந்து ஷோ பாக்குறது கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? கமல் சார் ஷோ பாக்குறது கிடையாது. இருங்க, இங்க இருக்கிற டாக்டர் ரஸ்டின் சரி, விக்னேஷ் அவரும் சரி, சுனில் அவரும் சரி, இந்த குமரன், ஐ திங்க் எக்ஸ்பிரஸ், இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஈவன் மிராக்கிள் எல்லாரும் பாத்தீங்கன்னா லைவ் ஷோ வந்து மிஸ் பண்ணாம பாத்துவாங்க. அதுல பாத்துட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல we got so much of disappointment about கமல் சார். அதனால தான் நாங்க வந்துட்டு அவ்வளவு தூரம் வந்து ப்ளேம் பண்ண தவிர ஒரு பொண்ணு ஒரு வெயிட் பண்ணுங்க கேளுங்க வைக்கிறேங்க தென் வில் டாக்ங்க. ஃபர்ஸ்ட் நான் பேச விடுங்க சரிங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ஒண்ணும் இல்ல, இன்னும் தெரியுங்களா, ஒரு வீக்கெண்ட்ல ஒரு பையன் வந்து ஒரு நேஷனல் மீடியால ஒரு பொண்ணை பார்த்து சொருகிருவேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணா சீனு துப்புன, அவனை கண்டிக்காம அந்த பொண்ணு பேச விடாம நீ உப்புமா திண்டு இருக்க வேண்டியதான். ஒரு பொண்ணு பேசினா யாரு கோவம் வராது? அவங்க அப்பா அம்மா பாத்துருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளவு கேமரா இருந்து என் பொண்ணுக்கு பாதுகாப்பு இருந்து அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து அது கமல் சார் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாருல. அவங்க அப்பா வந்து உயிருங்க ஹோஸ்ட் வந்து டைரக்ஷன் டீம் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதான் பண்ணுவாப்ல. இல்ல ப்ரோ, எனக்கு புரியல. அவருக்கு தேவைன்னா அவர் வந்து அவரோட கதையை சொல்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவாரு, புத்தக பரிந்துரைன்னு ஒரு டைம் எடுத்துக்குவாரு, எல்லாமே டைரக்டர் டீம். ஆனா எங்களுக்கு வந்து டைரக்டர் தெரியல, எங்களுக்கு வந்து முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் கேளுங்க, மக்கள் நீதி மையன்னு மட்டும் அவரு பேர் வச்ச பத்தாது, நீதியா இருக்கணும், நீதி தவறாம இருக்கணும். போஸ்ட்னா நீதி தவறாம இருக்கணும். அவர் வந்து பார்டர் கிராஸ் பண்ணி எல்லாமே எல்லா இப்ப சொல்றதுக்கே வர்றேன். புரியுதா? அவர் டைரக்டர் கிடையாது. இதை கேளுங்க. அப்படின்னா அவர் வந்து அங்க எதுவுமே ஸ்டாண்ட் எடுக்கல அப்படின்னா பின்னா டேரக்டர் சொல்றாருன்னா அதை யாருன்னா பண்ணலாமே, அவர் எதுக்கு பண்ணணும்?